guys, welcome to Sindhu Jas Venkatesh and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரி பிரசன்ட் ரன். இப்போ நம்ம இந்த குண்டான இந்த குசு போற தலையை நம்ம அடிச்சு துவைச்சவங்களுக்கு காய போகணும். இப்போ நம்ம என்ன இங்கே பாருங்க 50% சேல் கொடுத்துட்டாங்க. இவன் தான் அந்த குண்டு பூசணிக்கா மாதிரி இருப்பியான். ஐயோ தெரியாமல் ஏதோ ஆன் ஆயிடுச்சு. சாரி கைஸ், ஒன்றும் ஆகாது கைஸ். ஃபஸ்ட்டு லீடர் போடு ஏதோ RGO EV எல்லாம் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை. ஐயோ விழுந்துட்டோமே. ஐயோ உங்களுக்கு இந்த 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 ட்ரக் சம்பள்கிட்ட இந்தோன்சையான்னு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து நல்லா சந்தோஷம் மட்டுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல் தடவை விளையாடுறதுனால இப்படி, அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த போலீஸில் எவ்வளோ இப்படி பண்ணுறாங்கன்னு புரியுது. என்னடா இந்த போலீஸ்காரை இப்படி பண்ணுவானான்னு ஒரு சந்தேகம் வரும். ஆமாம், எனக்கும் அப்படியே தான் சந்தேகமாக இருந்துச்சு. எனக்கு அந்த கேம் தான் ரொம்ப ஃபேவரட்டான கேம். அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ் கேமும் உங்களுக்கு வேணும்னு எல்லோரும் ஆசைப்படுறாங்க. அதனால் இது அடுத்த சண்டே அந்த டீச்சர் மாதிரி ஒரு கேம் இருக்குல்ல, அந்த கேமை நான் அடுத்த சண்டே அப்போ போட்டுக்கிறேன். இது மட்டும் ரொம்ப தாண்ட முடியல. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஹாய், நான் தான்டா பையன். பரம்பரை இதுதான் எங்க நான் தான்டா பையன். ஐயோ இப்போ என்னத்த மெசேஜை போட்டு விட்டாங்களோ. உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கலாம். எனக்கு வாய் வலிக்குது, அதனால் ஒரு கொஞ்சம் கூடுங்க. சப்பட்ட மண்டையா மாதிரி பொழக்கிறேன்டா உனைய, அப்புறம் வச்சுக்கிறேன்டா. நான் தான்டா பையன். நந்தண்ட பையன். அவனால இந்த இதுக்குள்ள வந்துட்டாங்க. ஓ, அந்த ப்ளூ கலர்ல கிரீன் கலர்ல இருந்தானா அவங்க ஒரு டாக்டர்ஸ் கேங்கர்ஸ்ன்னு அர்த்தம். இவனை எப்படி எவ்வளோ இவனை அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேர் சங்கர் 00. இவன் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த சங்கர் 00 யாருன்னா அவன் என் ஃப்ரெண்டு தான், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் தான் எல்லாருமே அடின்னு வெளுப்பான். இவன் வரானே, அவன் வர்றதுக்குள்ள நம்ம போல அந்த சங்கர் பைத்தியத்தை நான் என்னத்த சொல்கிறானோ அவன் கேட்க மாட்டான். அவன் நம்மளை தான் அடிக்கணும்னு ஆசைப்பட்றான் போல. அதனால தான் நம்மளே தாவி 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 போயிடலாம். நான் தான்டா பையன். வரண்டா சவுண்ட் கேட்குதா? அதனால கிளம்பிடலாம். எங்கே போனா கிளம்பிடலாம். உருட்டை கட்ட மாதிரி வருது. இப்போ மட்டும் நம்ம வந்தோம். ஐயோ வரானே, இப்படி வரப்பாங்க. அப்படியே நம்ம மேலே ஸ்லோவாக போயிடும்.
அந்த சப்பட்ட மண்டையா வரான் பாரு. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. கொஞ்சம் தூரத்துல வந்து அப்படியே சப்பட்ட கட்டையில மட்டுமே மாட்டி இருந்து. ஐயோ காசு சொல்லி என்னை ஏமாத்தி விட்டானே. எலும்பு கூட வச்சுட்டு அப்படியே அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ. ஐயோ ஓ ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. இதுவும் நம்மளோட ஒரு செக் பாயிண்ட் தான். டஷ் 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 டஷ். ஐயோ இவன் பேர் தான் ரிஷு 70001. இதில் மட்டும் தொட்டவனாலே இப்படி ஆயிடுது. ஐயோ நான் தான்டா இப்படி ஆடுது. இப்படி ஆடம் தெரிஞ்சிச்சுன்னா நான் மாட்டு இருந்துருப்பேன். தாவிடுறா கைப்பில்ல. இப்போ இந்த ருஷு 2001. ஆஹா யூஸ் ஸ்பீட் கோலா. நம்மளை குழு கொடுத்துருக்காங்க. ஐயையோ இப்படி பண்ணி விட்டாங்களே. சரி வாங்க போகலாம். பாவம் அந்த பயப்பில்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறான் பாருங்க. காலை கை. ஆனால் எங்கால் கை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை இதில் ஃப்ளைட்டு ஏதாச்சும் ஹெலிகாப்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக ட்ரோனை பிடிக்கிற மாதிரி போயிருக்கலாம். இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் மட்டும் இருந்துருப்பேன். ஐயோ எனக்கு தலையில் போயிடுச்சு. ஐயோ ஏதோ வருது. ஐயோ போச்சே 50% டேட்டா போச்சே. இன்னைக்கு எங்கள் அம்மா வெளுத்து கட்டி அடிப்பேன். உங்களுக்கு ஜெனி கேமிங் பிடிக்குமா இல்லைனா லவ்லி பாஸா பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு லவ்லி பாஸ் பிடிக்கணும்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெனி கேமிங் பிடிக்கணும்னா ரிப்போர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வரட்டா மாஃபியா பக்லி அதே மாஃபியா. ஐயோ இப்படி கவுத்து விட்டாங்க நம்மள. ஏதோ கீழே வந்திருக்கு. ஷவலு ஹேமர் பேட்டா. இப்படி நடக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நான் இது 3 கோலால குடிச்சிருப்பேன். ஒன்று வேணாப்பா தம்பி, எங்களை கூட தெரியும். இந்த மாதிரி அன்னைங்களா சிரிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே விளையாட தெரியாதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் கேம் விளையாடணும் ஆசையாக இருக்கோ அவங்களுக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், டபுள் லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கண்ணே, இந்த மாதிரிலாம் எவனாச்சும் ஓடுவானா? ஒரு அண்ணன் கூட இதெல்லாம் ஓட்ட முடியாது. அப்படி ஒரு கேம் இது. இந்த மாதிரி அன்னைங்களுக்கு தான் நம்ம சொன்னோன்னா அவங்க ஏதாச்சும் வாய்ப்பை கொடுத்து ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஐயோ இந்த அன்னையினாலே நம்மளுக்கு ஏதாச்சும் தொல்லை வந்துடுது. உங்களுக்கெல்லாம் அன்னை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொல்லை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அழுகிற மாதிரி ஃபேஸ் கொடுத்து அண்ணான்னு போடுங்க. ஐயோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இது கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியான்னு சரின்னு சொல்கிறவங்களுக்கும் அப்படியே இந்த மாதிரி சொப்பா
இவனை வச்சுட்டு முடியலடா சாமின்னு சொல்கிறவங்களுக்கும் பாவம் இந்த மாதிரி அண்டே நம்மளை அடித்தாங்களாலும் லைக்கால் ஷேர் பண்ணிக்கோங்க. வரட்டா நந்தாண்டா பையன் கைஸ், நம்ம ஏப்ப விட்டாச்சு. இனிமேல் நம்ம மேலே போகிறது தான் நம்மளுக்கு வேலையே தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு வேலை இல்லை. எங்கனே சாத்த இந்த மாதிரி அதாவது சாத்த சொன்னாங்களா? பெட்டெக்ஸ்லேயே ஒரு சாத்திருக்கேன். இந்த மாதிரி அன்னைகளுக்கு தான் நம்மளை கொடுத்து வச்சிருக்கணும். என்னண்ணே அப்படிதானே? சூப்பர், அப்படி பேசுங்களே. இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்படிதான் பேசணும். சூப்பர். இந்த மாதிரி யாராச்சும் வச்சு செய்யணும்னு சொன்னாங்கன்னா சும்மா விடாதீங்க. அடிச்சு வாஷிங் மிஷின்லேயே அவங்கள துவைச்சி காய போட சொல்லுங்க. அவங்க மண்டையில் வாஷிங் மிஷினை போட்டு நல்லா அரைன்னு அரைக்கணும். ஓகேயா? இதுதான் இந்த மாதிரி அப்பெல்லாம் அரைக்க சொன்னாங்கன்னா இது நம்மளோட மூக்கு சளியை எடுத்து அவங்க மேலே தடுவணும். என்னென்ன பிடிக்கல? அப்பதான் பிடிக்கலையா? சத்தியமா யாராச்சும் அடிக்க போறேன்னு சொன்னாங்கன்னா சும்மா விடுங்க. நானும் உங்களை அடிக்க போறேன்னு சொன்னாங்கன்னா நீங்களும் அவங்க மிரட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி 5th ஸ்டாண்டர்டில் யாருமே மிரட்டக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப பாவம், பரிதாபப்படுறாங்க, பாவம். ஸோப்பா இந்த மாதிரி தாங்க முடியலப்பா. இந்த மாதிரி அன்னையெல்லாம் கொடுத்து வச்சுது. ஐயா வழக்க போச்சுக்கா. இந்த மாதிரி அண்ணே மியாவ் குட்டி சொன்னாங்கன்னா நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. அப்படியா? இந்த மாதிரி கேவலமா பண்ணாங்கன்னா சும்மா அப்படியே விட்டுருங்க. ஐயோ, இந்த மாதிரி லவ்லி பாஸ் மட்டும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க தானே கஷ்டப்பட்டு நம்மளுக்காக கேமிங்கில் போகிறாங்க. அதனால லவ்லி பாஸ் மட்டும் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யாராச்சும் பேசல ஐயே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி அன்னைங்களுக்கெல்லாம் அடி துவைக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த மாதிரி அட்டைய காலை வச்சு பிடிங்க, அப்பதான் நல்லது. உங்களை வச்சு எதையாச்சும் ஒரு இதில் அடிக்கணும்னு ஆசையா இருக்கு, அரைக்கணும்னு ஆசையா இருக்கு. இவங்களை எதுல அரைச்சாதான் இவங்களால சரிப்பட்டு வருவாங்கன்னே தெரியல. எலக்குது பை 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 மகாமஷி எலக்குது பை பை. ஐ மகாமஷி எலக்குது பை 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 கத்தே மகாமஷி. ஐ கோவிந்தா கோவிந்தா பிள்ளையார் சதுர்த்தி கோவிந்தா. ஐயோ எங்கிட்ட ஐயோ இந்த இடமா? இந்த இடத்த தானே நம்ம அப்பதே வந்தோம். பிள்ளையார் சதுரதி கோவிந்தா. இந்த மாதிரி நம்ம காமெடி பண்ணாங்களா? அடுத்த வச்சு காய போடுங்க. ஓகேயா? அப்படியே ஒரு சொன்னேன், நீங்கள் லவ்லி பாஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி சொல்லாதீங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் லைக் பண்ணிங்க எனக்காக. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரோப்ளாக்ஸில் RIP ஹரிஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹரிஸ்ன்னு வரும். அந்த முகத்தை நல்லா
கேவலப்படுத்தி வைங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோ வாடி போட்டு வச்சு எங்களை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் 100 லைக்ஸ் போடுவேன். எல்லா ஃபோன்லேயும் ஒரு லைக்ஸ் அவங்களுக்காக போட்டுவே வச்சுருவேன். இந்த மாதிரி யாராச்சும் ஓவரா பண்ணிக்கன்னு சொன்னாங்கன்னா விட்டுருங்க. யாரும் அவங்க பேச கேட்க போகிறா? இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது. புரியுதா கைஸ்? இந்த மாதிரி யாராச்சும் நம்ம தூக்கி போட்டு அடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்கள ஏறி மிதிங்க. அதான் அழகுத்துக்கு நல்லது. அந்த பகடம் அந்த பங்களை தம்பது தொங்கடிங்க சும்மாடே. எனக்கு ஒரு அண்ணி இருக்காங்க. அவங்க ரொம்ப பாசமான ரொம்ப நல்லவங்க அண்ணி. நம்ம இந்த மாதிரி தான் நல்லா தான் பேசுவோம். ஆனால் அவங்க நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. நம்ம ஏதாச்சும் நம்ம நல்லா சொல்லுவோம். அதான் நம்மளுக்கு மனசாட்சி அவங்களுக்கு புரியாது. ஆமாப்பா ஆமாப்பா நாங்கள் ரொம்ப பெரிய ஆள்ப்பா. ஆமாப்பா இந்த மாதிரி யாராச்சும் லூசு பையன் சொன்னாங்களா மிக்சியில் போட்டு அரைன்னு அரைங்க. அதான் நல்லது. இந்த மாதிரி அன்னைங்களெல்லாம் இந்த மாதிரி ரோப்ளாக்ஸில் அவங்க பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அடிச்சு துவச்சு மண்டையில் அறன்னு மண்டையில் டங் 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 அடிக்கிறோம். ஓகேயா? இல்லைன்னா லவ்லி பாஸே உங்களை விட்டே பிரிவாங்கன்னு என்ற லவ்லி பாஸ் என்று சொன்னாங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் அவங்க என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. லவ்லி பாஸு இந்த மாதிரி அன்னைங்களெல்லாம் அடிக்கணும்னு சொன்னாங்க. ஐயே என்ன இப்படி ஆகுது? பிள்ளையார சதுரதி கோவிந்தா அண்ணே. அப்பாடி இந்த எஸ்கேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்காது கைஸ். திருப்பியும் விழுந்தோம் 1 வருஷம். அப்போ தான் நம்மளால கம்ப்ளீட்டே நம்மளால பண்ண முடியும். சரி இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாமா? ஐயோ சோறா போட்டு தின்னுட்டாங்களே. பிள்ளையார சதுரதி கோவிந்தா. ஐயோ அடிச்சு துவச்சிட்டாங்களே. அந்த பொண்ணு எப்படி சரி கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹாரர் கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எவனோ செக்ஷன் 8 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். தாவிர தைப்பில்ல இந்த மாதிரி தான். நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஐயோ எவ்வளோ நம்ம சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆணுக்களை பயந்தாங்க. ஐயோ அதுக்கு வேற வேற லேசரால இருக்கு. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். நம்ம என்ன பண்ணலாம்? சரி கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ
உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோவுக்கு உங்களுக்கு இந்த கேம் வேணுமா ப்ளே ஸ்டோரில் போய் ரோப்ளாக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ரோப்ளாக்ஸ்ன்னு ஒரு சிம்பிள் காமிக்கும் ப்ளூ கலரில் ஒயிட் கலரில் ஒரு டப்பா மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுவும் உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேம்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டு. எனக்கு மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்கிறவங்களுக்கு நான் இங்கே பட்டன் ஆன இருக்கு ஷூட் தை ஆர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இனிமே நம்மளுக்கு வேற வேலை இல்லை. இப்போ நம்ம க்ளோஸ் ஆயிருக்கு. சரி போயிட்டு வாங்க. மீதி கேம் எப்போ முடிப்பீங்க? மீதி கேம் இருக்குல்ல அந்த கேம் எப்போ முடிப்பீங்க? நீங்கண்ணா வேற யாரு அப்பத்தாவா? ஆண்டி என்னை பார்த்து அண்ணே இந்த மாதிரி தம்பிகிட்டெல்லாம் பேசவே கூடாது வேற சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. இல்ல அண்ணே தான் இப்படி சொன்னாங்க. நான் சொன்னீங்க பொய் சொல்லாதீங்கண்ணே. சொல்லல நான் பாட்டு வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் பால் சாப்பிட்றா. வந்து ஒன்றுதே பால் சாப்பிட மாட்டேங்கிறேன். பால் ரெண்டாவது இப்போ பால் தானே ரொம்ப சக்தி தான் அதிகமாக இருக்கு. பாலே இவங்க குடிக்க மாட்டாங்களானே. சி அண்ணன் சொல்லிட்டு என்னது கஷ்டம். இப்போ நம்ம எஸ்கேப்புக்கு இப்போ நேரோக்கு வந்துருச்சு. செல்லக்குட்டி யார் வந்திருக்காங்க? பூடு சந்தன கட்டை வரமாட்டியா? நாங்கள் போய் ஆச்சுப்போம். மம்மி மம்மி நந்தண்ட போலீஸு மா நான் போலீஸ்மா. போலீஸ்மா நான் இப்படி பேசக்கூடாது. டக்குனு போங்க. திருப்பதி கணேசா. சரி கைஸ் இனிமே நம்ம கேம் ஆஃப்
ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்த தடவை நாங்கள் சண்டே நம்ம வேற கேமை போட்டு விட்டுறலாம். பை பை, see you to you.